மும்பையில் அழகான தாமரை குளமா? ஆமாம். எங்கே இருக்கிறது? வாருங்கள் பார்ப்போம். வடமேற்கு மும்பை மலாடு மேற்கு பகுதியில் உள்ளது ராத்தோடி என்ற கிராமம். இந்த கிராமத்தில் அருகே அமைந்துள்ளது தாமரைக்குளம், அதாவது லோட்டஸ் தலாவ். தாமரைக்குளம் என்பது ஒரு அழகிய நீர்நிலையும் தாமரை மலர்கள் பூத்து இருக்கும் ஒரு அமைதியான இடமும் ஆகும். நீர்நிலைகளில் ஒரு தனித்துவமான சூழலை தருகிறது. அதில் தாமரை செடிகள் வேர்களை கொண்டு நீரின் அடிப்பகுதியில் நிலைநிறுத்தி அதன் இலைகள் நீரின் மேல் மிதந்து பூக்கள் நீரின் மேற்பரப்பில் அழகாக பூத்திருப்பதை காண முடிகிறது. தாமரை பூக்கள் வெண்மை, இளஞ்சிவப்பு, சிவப்பு போன்ற பல வண்ணங்களில் உள்ளது. ராத்தோடி அருகே உள்ள தாமரை குளத்தை சுற்றிய கரைப்பகுதியில் மரங்கள் நடப்பட்டுள்ளதுடன் நடைபாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த நடைபாதையில் காலை மாலை வேளைகளில் ஏராளமான மக்கள் நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி செய்வதற்காக வருவார்கள். அது மட்டுமல்லாமல் மும்பையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இந்த தாமரை குளத்தை பார்த்து ரசித்துவிட்டு செல்கின்றனர். இங்கு சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு மார்வே கடற்கரை அல்லது அக்ஷா கடற்கரை சென்று சுற்றி பார்த்துவிட்டு வீட்டுக்கு செல்வார்கள். தாமரை குளத்தை சுற்றி தமிழர்கள், மராத்தியர்கள், வட இந்தியர்கள் என ஏராளமான மக்கள் வசித்து வருகிறார்கள். அந்த இடத்திற்கு எப்படி செல்வது? மலாடிலிருந்து மார்வே கடற்கரை செல்லும் வழியில் ராத்தோடி கிராமத்தை அடுத்துள்ளது லோட்டஸ் தலாவ். மலாடு ரயில் நிலையத்திலிருந்து தடம் எண் 271 மற்றும் 272 எண் கொண்ட பெஸ்ட் நிர்வாக பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்துகளில் பயணிப்பவர்கள் லோட்டஸ் தலாவ் என்ற பேருந்து நிறுத்தத்திற்கு பயணச்சீட்டு எடுக்க வேண்டும். தாமரை குளம் பெரும்பாலும் வயல்வெளிகள், காடுகள் போன்ற இயற்கை சூழல்களின் மத்தியில் இருக்கும். ஆனால் மும்பை நகரத்திற்குள் தாமரை குளம் இருப்பது பார்ப்பதற்கே அரிதாக உள்ளது. வெயில் காலம் என்பதால் தண்ணீர் குறைவாக உள்ளது. மழை காலத்தில் குளம் நிரம்பி தாமரை மலர்கள் பூத்து குலுங்கும். இந்த குளம் மாநகராட்சியால் நிர்வகிக்கப்படுகிறது. இடமும் தூய்மையாக உள்ளது. நாமும் நமது வசிப்பிடத்தை தூய்மையாக வைத்திருப்போம்.